As a voter of country, I have did my right and I wanted you to do the same. As of now, we have started the polling in all the booths, and now the problem with the election commission is they don't provide infrastructure to the needy. In case of handicaps, they don't have wheelchairs, and we urge the election commission to take care of these facilities to avail the votes for the citizens. ಮತದಾನ ನಮ್ಮ ಹಕ್ಕು. ನಮ್ಮ ಮತವನ್ನು ಮತ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಯಾರು ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು ನಿರಾಶರಾಗಬೇಡಿರಿ. ನಿಮ್ಮ ಮತವನ್ನು ಆದಷ್ಟು ಬೇಗ ನಿಮ್ಮ ಪೋಲಿಂಗ್ ಸೆಂಟರ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮತ ಚಲಾಯಿಸಬೇಕೆಂದು ಕಳಕಳಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ಮತ ನಮ್ಮ ಹಕ್ಕು. ಮತ ನಮ್ಮ ಹಕ್ಕು. ಮತ ಚಲಾಯಿಸಬೇಕು. ಸಂವಿಧಾನವನ್ನು ನಿಮ್ಮ ಹಕ್ಕನ್ನು ಬಿಡಬೇಡಿ. ಮತ ಚಲಾಯಿಸಿ ತಕ್ಷಣ ನಿಮ್ಮ ಸೆಂಟರ್ಗೆ ಹೋಗಿ ಮತ ಚಲಾಯಿಸಬೇಕೆಂದು ಕೋರುತ್ತೇನೆ. ಇವತ್ತು ಮತದಾನ ನಡೀತಾ ಇದೆ. ದಯವಿಟ್ಟು ಕೆಜೆಪಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ಸಾರ್ವಜನಿಕರಲ್ಲಿ ಒಂದು ವಿನಂತಿ, ಮತದಾನ ನಿಮ್ಮ ಹಕ್ಕು. ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಮತದಾನನ ಮಿಸ್ ಮಾಡಬೇಡಿ. ಇವತ್ತು ನೀವು ಏನು ಚಲಾಯಿಸ್ತೀರೋ ಈ ದೇಶದ ಭವಿಷ್ಯನ ಇದು ಮಾಡ್ತದೆ. ದಯವಿಟ್ಟು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮತದಾನನ ಇವತ್ತು ನೀಡಲೇಬೇಕಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಸಾರ್ವಜನಿಕರ ಹತ್ರ ನಾನು ವಿನಂತಿನ ಕೋರ್ಕೊಳ್ತೀನಿ. ஓட் மை ரைட்ஸ், எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை. அதே மாதிரி எல்லாம் என்னோட கடமையை நான் செஞ்சுட்டேன். அதே மாதிரி எல்லாரும் ஓட்டு வந்து சீக்கிரம் ದಿನಾಂಕ 26/4/2024 ಕೋಲಾರ ಮೀಸಲು ಕ್ಷೇತ್ರದ ಚುನಾವಣೆ ನಡೀತಾ ಇರೋದು. ನ್ಯಾಯಸಮ್ಮತವಾಗಿ ಎಲ್ಲ ಚುನಾವಣೆ ಮತದಾನದವರೆಲ್ಲ ಬಂದು ಮತ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ವಿನಂತಿ ಮಾಡ್ಕೊತೀನಿ. ನ್ಯಾಯಸಮ್ಮತವಾಗಿ ದೇಶಕ್ಕಾಗಿ ಯಾರು ಓಡಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂಥವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಯಾರಿದ್ದಾರೋ ಅವ್ರಿಗೆ ನೀವು ಪಕ್ಷಾತೀತವಾಗಿ ಮತ ನೀಡಬೇಕಂತ தம்மல்லி மணி தங்க வயல் வாக்காள பெருமக்களே, நம்முடைய இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சுதந்திரம் வாக்கு அளிக்கக்கூடிய சுதந்திரம். அதை அனைவரும் தவறாமல் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். காரணம், இன்று இந்த இந்திய திருநாட்டின் வளர்ச்சியை மென்மேலும் பலப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காரணம், இந்த நாடு வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்றால் முதலில் வாக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வாக்களிப்பது நமது உரிமை. நமது உரிமையை நாம் யாருக்கு விட்டுக் கொடுக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் வேகமாக வந்து வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் காலையிலிருந்து பார்க்கும் பொழுது அனைவரும் காலை 6:30 மணிக்கு வந்து வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் ஒவ்வொருவரும் சீக்கிரமாக வாக்களிக்க வேண்டும் என்று சுதந்திரமாக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் தங்கவயல் மக்கள் அனைவரும் வந்து இந்த வாக்கு சாவடியில் வந்து சீக்கிரமாக வந்து வாக்களிக்கும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்கிறார்கள். இப்போல்லாம் நம்மளுக்கு வந்து தெற்கு தேய்ஞ்சி நின்று, இதுக்கு மேலே தான் வந்து தெற்கு தென்பட போகிறது, வடக்கு வழிக்கு விட போகிறது. எத்தனையோ பேர் வந்து நான் அதை செய்துட்டேன் இது செய்துட்டேன்றாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நல்லா படித்தவருக்கு நாம் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும். எல்லா திறமையும் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சான்ஸ் கொடுக்கணும். மக்கள் மத்தியில் வந்து எப்பவுமே இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் நாம் வந்து மனசில் வந்து நம்ம நினச்சிக்கணும். எத்தனையோ பேர் வந்து நம்மளுக்கு இருக்கிறாங்க, ஆனால் அவ்வளோ பேரும் வந்து நம்மளுக்கு கூட வர்றதில்லை. ஆனால் இந்த இந்திய நாட்டில் வந்து எப்படி நாம் இவ்வளோ நாள் வந்து இந்த நாட்டில் வந்து நாம் கஷ்டப்பட்டு நிற்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவெள்ளி காண வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய ಉರಿಮೊಳಿ எடுத்துக்கொள்ள வேண்டும். ನಮಸ್ಕಾರ. ಲೋಕಸಭೆ ಚುನಾವಣೆ ನಡೀತಾ ಇದೆ. ನನ್ನ ಹಕ್ಕು, ನನ್ನ ಓಟು ನಾನು ಚಲಿಸಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ಸಾರ್ವಜನಿಕರೆಲ್ಲರೂ ಒಂದು ವಿನಂತಿ, ಎಲ್ಲರೂ ಅವರ ಹಕ್ಕನ್ನು ಅವರ ಓಟನ್ನು ಚಲಿಸಬೇಕಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ವಿನಂತಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ.